இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ராடுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். என்னெல்லாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே மணி கன்வர்ஷன். நீங்கள் இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட கரன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேசிக்காக என்ன அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து முன்னாடியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு ஃபாரெக்ஸ் கார்டில் லோட் பண்ணி கொண்டு போயிருங்க. அங்கே போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக் குக்கிங் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இது மூலிமா உங்களால் வந்து நிறைய மணியை சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். அடுத்து க்ரோசரி ஷாப்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்ரோசரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு வால்மார்ட்டு, காஸ்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற க்ரோசரிஸ்லாம் இங்கே கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து இறங்கணுன்னவே முட்டி மோதி எப்படியாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து செட்டில் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.